சையப்பன் தெரியுமே 1560 meters. ஏன்னா 1560 meters. 1560 ஓகே. இப்போ வந்து நம்ம 1560 மீட்டர் ஹைட்ல இருக்கிறோம். ஓகே, எல்லாரும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி இது வந்து இதுக்கு பக்கத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. வெர்டிக்கல் இன்க்ளைன். அது வந்து கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் எல்லாரும் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ கொடுத்தாங்க ஜி? ஒரு 500 ரூபா கொடுத்தாங்க. ஓகே, அது இல்லைன்னா இங்கே வந்திருக்க முடியாது. ஸோ அந்த 500 ரூபா தான் நம்ம எல்லாரையும் காப்பாற்றிருக்கு. தேங்க்யூ. புது புது பீஸ் கடலாம் வந்தேன். நெக்ஸ்ட் டைம் இதை விட நல்ல பீஸ். நெக்ஸ்ட் ட்ரிப்பில் வந்துட்டு இதை விட ஒரு பெரிய மலையாக வரணும். பெரிய மலையாக வரணுமா? மலை ஏறணுமா வரணுமா? ஏதோ போயின்னு இருக்கேன். அடுத்தவங்க பேசும்போது மட்டும் கிராஸ் பண்ணுவாங்க. நாகேஷ் கூட இப்போ கடையில் கம்ப வச்சு 4 பேர் நிறைய சாக்லேட்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க. உண்மையாகவே உங்களை இந்த ட்ரிப்போட மோட்டிவேஷன் யார் சொல்லுவீங்க? இந்த ட்ரிப்போட மோட்டிவேஷன் வந்துட்டு நான் பெருமையாக நினைக்கிறேன். ஒரு 6000 பட்ஜெட்டில் ஒரு இடத்துக்கு போகலான்னு சொன்னார். எல்லாரும் யோசிச்சு திங்க் பண்ணும்போது சாலமன் சார் இங்கே போகலான்னு சொன்னார். இங்கே வந்து பார்த்தா 10,000 மேலே ஆயிடுச்சு. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஹலோ, ஹாய், குட் ஆஃப்டர்நூன். ஸோ நம்ம இங்கே முள்ளங்கிரி பீக்கில் இருக்கோம். லைக் எல்லாம் ஆஃபீஸ் ட்ரிப் அமேசிங்காக போயிட்டுருக்கு. முள்ளங்கிரி பீக் ஃபுல்லாக ஏறிட்டு பண்ணோம். நம்ம நேத்ரவல்லி பீக்கில் இருக்கோம். வர வழியில் 2-3 ஃபால்ஸ் அமேசிங்காக இருந்தது. ஸோ அதுதான் அந்த நேத்ரவல்லிங்கிற இதுலேருந்து அந்த ஃபால்ஸ் அமேசிங்காக இருந்தது. ஸோ வண்டர்ஃபுல் ட்ரெக். கடைசியில் ஒரு 1 கிலோமீட்டர் தான் கொஞ்சம் ஸ்ட்ரெச் டஃப்பாக இருந்தது. மொத்தமாக எல்லாரும் 6 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. பட் இட் இஸ் அரௌண்ட் 8 கிலோமீட்டர்ஸ். இனிஷியலாக கொஞ்சம் ட்ரெக் டஃப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளெயினாக இருக்கும். லாஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மற்றபடி இட்ஸ் அப்சல்யூட்லி அமேசிங். ஐ ஹோப் எவ்ரிஒன் ஹேஸ் குட் டைம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சொல்லுங்க மது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். கஷ்டமான பாதை. சில சமயம் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, சில சமயம் வந்து சமமாக இருக்குது. தர எல்லாரும் போறாங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா போங்க. மதுபாய் அமேசிங்கா போறாங்க. ஓகே, சூப்பர், வண்டர்ஃபுல். ஓகே, थैंक यू. போகும்போது தான் இன்னும் கொஞ்சம் சேஃபா போகும்போது இன்னும் சேஃபா போணும். செல்ஃபி ஸ்டிக் சொல்லுங்க ராம். இது எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா வந்து நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸோட வரைச்சு அது பெருசா தெரியவே இல்லை. ஜாலியா இருந்தது. அண்ட் நடுவுல ஃபால்ஸ் எல்லாம் வந்து ரெஃப்ரெஷிங். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. என்னன்னா அங்கங்க நமக்கு வாட்டர் தேவைப்படுச்சு, டீஹைட்ரேஷன் ஆச்சு. அந்த ஃபால்ஸினுடைய தண்ணி வச்சு எல்லாமே ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. சூப்பர். பட் இறங்க போகிறது வந்து எப்படின்றது தெரியல. அதுவும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். குட் குட், நைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நேத்ரவதி பீக்கில் இருக்கோம். பட் ஆனால் இனிஷியலாக நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்தது, இவ்வளோ ஹைட்டு ஏறணுமான்னு. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். சூப்பர். வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தன்னம்பிக்கை. ஆமாம். ஸோ ஆனால் நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் ஆனால் எப்படி ஏறணுமோ அதை விட இன்னும் என்டர்டைன்மெண்ட்டாக நாங்கள் போகணுன்றது நம்புகிறோம். தேங்க்யூ. சொல்லுங்கள். சொந்த ஒரு சேலம். தெரியாமல் இங்கே வந்து சென்னையில் வேலை பார்க்க வந்துட்டேன். ஓகே. கம்பெனியில் வேலை பண்ணனால இவங்களும் எனக்கு கூப்பிட்டு இந்த டூரில் சேர்த்துட்டாங்க. ஓகே. கஷ்டமாக தான் இருந்துச்சு, அதனால இருந்தாலும் பரவாயில்ல. கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஓகே, பேசு. இந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடிலாம் நான் நடந்திருக்கேன், ஆனால் ஒரு சின்ன சின்ன மலை மாதிரி தான். இது வந்து லாங்கஸ்ட்டு, அதனால் நல்லா இருந்துச்சு. ஆனால் கூட இருக்கிறவங்க எப்பயுமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த டீம்லாம் வரும்போது சாப்பாடு பேக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து 1 கிலோமீட்டர் வந்து தூக்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களோட நேத்ரவதி பற்றி ஆல்ரெடி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, சொல்லிட்டாங்க. சரி, ஓகேங்க. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ப்ராக்டிஸ் இருக்கணும். நாங்கள் ப்ராக்டிஸே இல்லாமல் வந்திருக்கோம். பண்ணலாம். ஸ்டார்ட். என் பேர் ஹரிங்க. நானும் இந்த ட்ரிப்பில் கூட வந்த ஒரு மெம்பர். நேத்திரப்பள்ளி எல்லாரும் சொல்லிட்டாங்க, சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. நல்ல ஒரு ட்ரெக்கிங் ட்ரிப்பு. எல்லோரும் குரூப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸு. நல்லபடியாக இருந்துச்சு. இந்த மாதிரி குறுக்கு நெருக்க நடக்காதீங்கப்பா. ஹலோ, ப்ளீஸ் டிஸ்டர்பன்ஸ். ஸோ எல்லோரும் வரக்கூடிய ஒரு பிளேஸ். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு திருப்தி இருக்குது. We feel good and great. Thank you. Yes, start. இது வந்து இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் நேத்ரவதி பீக். நாங்கள் நேற்றே ஒரு வதி ஆகிட்டோம். இன்றைக்கி வந்து நேத்ரவதி பீக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வதி ஆகி தான் வந்திருக்கோம். காலவதி ஆகிட்டிங்களா இல்லையா?
2000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நீங்க எல்லாம் இன்னும் ஒரு 2000 ஃபாலோவர்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டக்குன்னு சொல்லுங்க. நேத்திரவதி பீக் உண்மையுமே ஒரு நல்ல ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது மாதிரி இன்னும் குதிரைமுக இருக்கு, அப்புறம் ராணி ஜெரி ஏதோ சம்திங் நிறைய இருக்குங்க. நிறைய ட்ரெக்கிங் ஏரியா இந்த சிக்மங்களூர்ல இருக்கு. ஸோ நீங்க நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஃபோட்டோ ப்ளஸ் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா, ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக வேணா நேத்திரவதி வாங்க. இல்லை எனக்கு ரொம்ப லாங் ட்ரெக் பண்ணணும் அப்படின்னா குதிரைமுக போங்க. ஓகே. பட் ஒரே ஒரு சஜஷன் என்னன்னா, எதா இருந்தாலும் மான்சூன் டைமில் வாங்க. அக்டோபர் செப்டம்பருக்குள்ளே ட்ரெக் வாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீனாக இருக்காது. சரி, இந்த சீசன் நல்லா இருக்கா? ஃபெப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாக தான் இருக்கும். மேபி நீங்கள் அக்டோபர் செப்டம்பர் நவம்பரில் ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்சம் நல்லா. அப்போ நீங்கள் ஒரு ஆர்கனைசர் எதுக்கு பிப்ரவரியில் கூட்டிகிட்டு வந்தீங்க? பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு நொய்யு 1000 கேள்வி கேட்டாருங்க. அந்த 1000 கேள்வியில வந்து ஏதோ ஒரு கழிச்சை கூட்டு போய் தொலைஞ்சிருவோன்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டேன். ஓகே, ரைட். Hello guys, so myself Shivadasari. We are at Netravati trek. The trek was quite easy up to 2 kilometers from the peak. The last 1.5 to 2 kilometers were bit tough, but you should not give up. If you don't give up, it's worth coming here. Yeah. And the strategy which we followed, 50 steps each. Yeah. The strategy you can follow, like you can take 50 steps, then take a small pause, then again take 50 steps and take a small pause. Yeah. Thank you. ஹாய், ஹலோ. இந்த ட்ரிப்பு ஒரு மறக்க முடியாத ட்ரிப்பு. இது வந்து இது வரைக்கும் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி இவ்வளோ என்ஜாய்ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ட்ரிப்பு போனது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ரியலி நைஸ் காய்ஸ் எல்லாருமே. ரொம்ப போயிட்டு இது பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணாங்க. ஐ ரியலி லைக் இட். அண்ட் தென் ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைப் கேங்கு அப்படின்னு கூட சொல்லுவேன். அந்த மாதிரி ஒன்று. இந்த ட்ரிப்பு ஒரு 2 days ட்ரிப்பை பற்றி சொல்லணும்னா, நேற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபால்ஸ் ஒன்று போயிருந்தோம். அது இல்லாமல் ஒரு முள்ளங்கிரி போயிருந்தோம். அதில் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது, பட் என்ஜாயபிள். பட் இது வந்து வெரி வெரி அட்வென்ச்சர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபீல் கொடுத்தது. மோஸ்ட் ஆஃப் என்னன்னா, முக்கியமாக ஒரு கேட்குங்க, 40+ ஏஜெலாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குட் ஹெல்த்தோடு இருக்கவங்க மட்டும் வாங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப ஒரு இந்த மலையிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்குது. அங்கேயே கூட ரெஸ்ட் எடுங்க, சூப்பர். அதுக்கு மேலே ஒன்று ட்ரை பண்ணாதீங்க. இதுதான் ஒரு அட்வைஸ், வேறு ஒன்று. தேங்க்யூ. இது வரைக்கும் 5.5 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்குங்க. இப்போ கட் பண்ணிட்டு புதுசாக போட்டலாமா? இது ட்ரெக்கிங்கு ரிட்டர்ன் வேறு புதுசாக போட்டலாம். So here we are today. Yeah. Day 1. Sorry, first hour. So tired. Yeah, but going good. Right. Hi friends. Hello. இங்கே பாருங்க. Hi. Hello. Hope you're enjoying the channel and the video here. Keep watching and do subscribe. Give your likes. Thank you. Madhu, say something. Parvala sir. Hi Maradna, how are you? பேராட்டி எவனோ இப்போ ஒரு பையன் தானே இருக்கான், அவன் இந்த போனை தூக்கிட்டு சுற்றிட்டு கிடக்கான். இது என்ன கிளவி மாதிரி பேசி. Hi. 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 Hi guys.